வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகமம் 34ஆம் அதிகாரத்தில் கானானில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லைகளை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்திரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும். கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லை இருக்கும். இப்படியாக ஆண்டவர் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு எல்லா எல்லைகளையும் குறிப்பிட்ட விதமாய் ஆண்டவர் காண்பித்து சொல்லுகின்றார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போகும்போது அவர்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய எல்லைகளை குறித்து வைத்து விட்டார். நண்பர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை உலகத்தில் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கின்றார். இப்படி இருப்பதினால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவையில்லாமல் தங்களுடைய எல்லைகளை பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற தேசங்களைப் போல இஸ்ரவேல் ஜனங்கள் பேராசையினால் நிறைந்து தங்களுடைய ராஜ்யத்தின் எல்லைகளை பெருக்கிக் கொண்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. இது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் உரிய எல்லைகளையும் ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்திவிட்டார். பாருங்கள், இஸ்ரவேலின் தலைவர்களோ அந்த கோத்திரங்களோ கூட தங்களுடைய எல்லைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, அதை தீர்மானிக்க வேண்டிய அவசியமில்லை. சீட்டு போடப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது இந்த சீட்டுக்கள் மூலமாக ஆண்டவர் ஒவ்வொரு இஸ்ரவேலின் கோத்திரத்திற்கும் எந்த இடம் ஒதுக்கப்படும் என்பதை தெளிவாக அவர்களுக்கு சொல்லுவார். சில கோத்திரங்கள் பெரிதாக இருந்தன, அவர்களுக்கு பெரிய இடங்கள் கிடைக்கும். சில கோத்திரங்கள் சிறியதாக இருந்தன, அவைகளுக்கு சிறிய இடங்கள் கிடைக்கும். ஆனால் இஸ்ரவேல் கோத்திரங்களோ ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டோ ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டோ சண்டை போட வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு கோத்திரமும் சீட்டுக்கள் மூலமாக ஆண்டவர் எதை அவர்களுக்கு குறிக்கின்றாரோ அந்த இடங்களை குறித்து திருப்தியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இப்பொழுதே அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றார். நண்பர்களே, ஒரு விசுவாசிக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லைகளை குறித்து வைத்திருக்கின்றார். விசுவாசிகள் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த எல்லைகளை குறித்து திருப்தியாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் அவர்களுடைய தாளந்துகள், வரங்கள், கிருபைகள், பொறுப்புகள், பதவிகள் இவைகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கின்றார். கர்த்தர் வைத்த இடத்தில் விசுவாசிகள் உண்மையாய் நிலைத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் தங்களுக்கு இருக்கும் நிலைமைகள், பொறுப்புகள், வரங்கள், கிருபைகள் மற்றவர்களை காட்டிலும் சிறியதாய் இருக்கிறது என்று ஒரு விசுவாசி நினைக்கக்கூடும். கர்த்தர் எந்த பங்கை கொடுத்திருக்கின்றாரோ அதை குறித்து ஒரு விசுவாசி திருப்தியாய் இருக்கின்றார். பழைய ஒரு ஆங்கில பாடல் இப்படியாக சொல்லுகின்றது, when peace like a river attendeth my way, when sorrows like sea billows roll, whatever my lot, thou hast taught me to say, it is well, it is well with my soul. இதனுடைய தமிழாக்கம் இதுதான், என் ஆத்துமத்தில் உம் சமாதானமே, கடல் போல் துன்பம் புரண்டோடினும் என்ன நேரிடினும் உம் வாக்குப்படி எல்லாம் நன்றே, எல்லாம் நன்றே. என்னாகமம் 34ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகின்றார். தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதில் உதவி செய்யும்படியாக ஆண்டவர் சில தலைவர்களை ஏற்படுத்துகின்றார். 10 பேருடைய பெயர்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஏனென்று சொன்னால் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறது போல, ரூபன் புத்திரர் தங்களுடைய பிதாக்களுடைய வம்சத்தின்படியையும், காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியையும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
என்று ஆண்டவர் நினைப்பூட்டுகின்றார். அதாவது ரூபன், காத் மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரத்தார் யோர்தானுக்கு முன்னமே தங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் 9 கோத்திரங்களும் மனாசேயின் இன்னொரு பாதி கோத்திரம் மாத்திரமே இப்பொழுது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் 10 தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு மோசேயிடத்திலோ இல்லாவிட்டால் வேறு யாரிடத்திலோ கொடுக்கப்படவில்லை. தேவனே அவர்கள் பேர் முதற்கொண்டு அவர்கள் யார் என்பதை தெரிந்தெடுக்கின்றார். பாருங்கள், ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை ஒவ்வொரு கோத்திரத்தாரும் சரியாக பெற்றுக்கொள்ளுகிறார்களா என்று சரியாக அதை நிதானித்து தீர்மானித்து அதை செய்வது மிக கஷ்டமான காரியம். தலைவர்கள் எப்பொழுதும் சுயநலமற்றவர்களாக, மற்றவர்களுடைய நன்மைக்காக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரே யார் அந்த தலைவர்கள் என்பதை தாமாகவே தீர்மானம் எடுத்து கொடுக்கின்றார். ஆனால் இந்த 10 பேர்களுடைய பெயர்களை பார்க்கும்போது ஒரு விசேஷமான காரியத்தை பார்க்கின்றோம். அதில் அநேகருடைய பெயர் தேவனுடைய நாமத்தை கொண்டிருக்கின்றது. ஷெமுவேல் என்றால் தேவனால் கேட்கப்பட்டவன். எலிதாத் என்றால் கர்த்தர் நேசிக்கின்றார். ஹனியேல் என்றால் ஆண்டவரின் கிருபை. கெமுவேல் என்றால் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார். எலிசாப்பான் என்றால் ஆண்டவர் காக்கின்றார். பால்டியேல் என்றால் கர்த்தரின் விடுதலை என்ற அர்த்தம். பெதாஹேல் என்றால் ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகின்றார் என்ற அர்த்தம். இப்படி ஆண்டவருடைய நாமங்களை கொண்ட பெயர்களுக்கு தியோஃபோரிக் பெயர் என்று அழைக்கப்படும். அதாவது தியோஸ் என்றால் ஆண்டவரை கொண்ட பெயர்கள் என்று அழைக்கப்படும். நண்பர்களே, விசுவாசிகளாகிய நமக்கும் ஆண்டவருடைய நாமத்தை கொண்ட ஒரு பெயர் நம்ம எல்லாருக்கும் இருக்கின்றது. அது என்னவென்றால், நீங்களும் நானும் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகின்றோம். நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவனுடைய நாமத்தை நம்முடைய பெயரோடு நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பொறுப்பு. நண்பர்களே, நாம் எல்லாரும் இந்த உலகத்தை நடத்துகின்ற தலைவர்களாய் இருக்கின்றோம். எங்கெல்லாம் இருள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் வெளிச்சத்தை கொண்டு வருகின்ற தலைவர்களாயிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நம்முடைய பணி கிறிஸ்துவை பிரதிபலிப்பதே, கிறிஸ்துவுக்கு பிரதிநிதிகளாயிருப்பதே. யாரெல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய சுதந்திரத்தை, எல்லைகளை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை அந்த நித்திய கானானுக்கு, அந்த நித்திய சுதந்திரத்திற்கு அழைத்து கொண்டு போகின்ற ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.